வாங்க துலாம் ராசி அன்பு நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக மார்ச் 6க்கு பிறகான சனி பெயர்ச்சி பலன்களை தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த கால நேரம் ஜாக்பாட் அடிக்க போகுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கார் வீடு வாங்குகிற யோகம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு சனி பகவானின் சிறப்பான பார்வை, அதாவது ஏற்ற பார்வை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த சனி பெயர்ச்சியில் லாபம் பெறும் ராசியில் உங்கள் ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை சனி பெயர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானானவர் உங்களுக்கு 6ஆம் பாதத்தில் காணப்படுகிறார். இது ரேக சனியாகும். கடன் இல்லாத நோய் இல்லாத ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம். இந்த கால நேரத்தில் இதுவரை கடன் தொல்லை இருந்தால் கூட அந்த கடன் தொல்லையெல்லாம் நீங்கள் போது நோய் நொடி எல்லாம் உங்களுக்கு நீங்கள் இந்த கால நேரத்தில் இன்பமயமாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை எதிர்த்தவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவிகளை செய்யும் அளவுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெற போறீங்க அப்படிங்கிறத இந்த பயிற்சிக்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுற வேலை. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. ஏற்கனவே கடன் சார்ந்த சுமைகள் எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் முழுதாக அடைத்து உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் ஏற்றத்தையும் பெறதுக்கான யோகம் இங்கே வந்து சீரும் சிறப்புமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா யோகங்கள், சிறப்பான யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. குறிப்பாக கடன் பிரச்சனை இந்த கால நேரத்தில் நீங்கும். நகைகளை வைத்து கடன் அடைப்பது, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடனை எடுத்து அடைப்பது அப்படின்னு விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிவுக்கு வரப்போது. எல்லா கடன்களையும் அழைத்து நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள்லேருந்து விலக போறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். எந்த வகையான கடனாக இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. நீண்ட நாட்களாக உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி இப்போ வந்து உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்பமாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இதனால் வந்து உங்களுக்கு இந்த கால நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு ஆதரவாக இருக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் மருத்துவர்களை அணுக வேண்டிய சூழலே குறைவாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும், அதாவது உடல் சார்ந்தும் சரி, மனம் சார்ந்தும் சரி, பொருள் சார்ந்தும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் முக்கியமான நல்ல செய்திகள், உங்களுக்கு வேறு வகையான நல்ல செய்திகள் என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசிகளை இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதாவது எதிரிகள் மூலியம் இருந்தால் கூட எதிரிகள் வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கிற விதமாக வாய்ப்புகளை தருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சமடைய போகிறார். சனியோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவரும் உக்கிரமடைகிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற வெற்றிகள், அதாவது உங்கள் திறமையை சார்ந்து திறமையோட அதிகமாக வெற்றிகளும் அதிகமாக கிடைக்க போது. சகஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியாக சனி பகவான் அதே வகையில் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு நிறைய நல்ல செய்திகள் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய பேரோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லலாம். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இந்த கால நேரத்தில் நீங்கள் அமைதியாக காணப்படுவீங்க. இப்படி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அமைதியாக காணப்படுறதில்ல, உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் இந்த கால நேரத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பார்வை உங்களுக்கு எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3, 9, 12 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தன்னம்பிக்கையாக மாறுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதுவரை சாதித்த விட இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக நிறைய சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அதே போல் அதற்கான வாய்ப்புகளும் இங்கே வந்து உங்களுக்கு உருவாக போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இல்லை தாய் தந்தையரோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டாருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சுற்றுலா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீக சுற்றுலா அது மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரம்பரிய சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம்.
ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த கால நேரத்தில் உங்களுக்கு 80 இல்லைங்க 90% நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கான சாதகமான முடிவுகளும் உங்களுக்கு நன்மை தரும் முடிவுகளும் அமையதுக்கான வாய்ப்புகள் மிக மிக சிறப்பாக இங்கு காணப்படுது. இப்படி வந்து சிறப்பாக காணப்படுறதால சனியின் பார்வை, உங்களுக்கு சனியின் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் பாதத்தில் பார்வையிடுறார். அதுவும் வந்து உங்களுக்கு இந்த சனி பேச்சில் ஒன்றாக இருக்க போகிறது காரணத்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக சாப்பிட்றதுக்கான எண்ணமும் நேரமும் இந்த கால நேரத்தில் இருக்கும். இதுவரை எந்த அளவுக்கு ஓடி இருப்பீங்க ஓடியாந்துருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு ஓட்டம் எல்லாமே இருந்தாலும் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரும் விஷயங்கள் நிறையா இருக்குங்க. இந்த நன்றாக சாப்பிட்றதுக்கான நேரம் கிடைக்கும். அதே போல் தூங்குவதற்கான யோகம். இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் சரியாக இருந்திருக்காது, இல்லை தூக்கத்தை தாண்டி வேலைகள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ மாறப்போகுது. மாறுறது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தூக்கம் சாப்பாடெல்லாம் சரியான நேரத்துக்கு எடுத்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வீடு கார் இது போன்ற விஷயங்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள் அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கான யோகங்களும் அதிகமாக இருக்கவில்லை. சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. கடன் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் நீங்கள் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக அமைய போகுது அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இதே வேளையில் சனி பகவான் இப்படி உங்களுக்கு சிறப்பாக இருக்கவில்லை, மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பான நிலையிலே காணப்படுது. பஞ்சம ஸ்தானத்தில் சனி, ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கிரமாக, சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், குரு வக்கிரமாக, லாபஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகளும் சிறப்பாக இருக்கவில்லை. உங்களுக்கான நட்சத்திர பலன்களை நாம் இங்கு பார்க்கலாம். நட்சத்திரத்தை பொறுத்தவரை சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்க வேளையில் உங்களுக்கு சித்திரை 3, 4 பாதம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதன் காரணமாக நீங்கள் வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. இதை சார்ந்த வெற்றிகளை சிறப்பாக பெறுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களில் இல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேலை மாற்றத்தை எதிர்பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிர்பாராத உதவிகள் வந்து நிறைய கிடைக்க போகுது. எதிர்பாராத உதவிகள் மட்டும் இல்லாமல் பண வரத்தும் அதற்கு ஏற்றப்பாறு அதிகமாக இருக்கும். நீங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து முழுமையாக விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு எதிர்பாராத நேரங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே வந்து ரொம்ப 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 அதிகமாக காணப்படுது. இதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் யாருமே தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது. இதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்குற நட்சத்திரம் 2வது நட்சத்திரத்தை பொறுத்தவரை சுவாதி. இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தேவைகள் அனைத்தையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒவ்வொன்றா நிறைவேற்றி வைப்பீங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து ஒரு செயல் வீரராக பார்க்கப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல லாபங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பிறருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை கடனாக கொடுப்பதை இந்த காலத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக பார்க்கப்படுது. இப்படி தவிர்க்கப்போ உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. நீங்கள் வேலைக்கு போகிறவங்க தான் உங்கள் வேலையெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இப்படி கூடுதல் கவனம் செலுத்துகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண உயர்வு, பதவி உயர்வும் 2க்கான வாய்ப்புகளும் சொல்லணும் இங்கே மிக மிக அதிகமாக காணப்படுது. அதே போல் பெண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2வது நட்சத்திரம், முதல் 2 நட்சத்திரத்திற்கு இப்படி இருக்கவில்லை. 3வது நட்சத்திரத்தை பொறுத்தவரை விசாகம் 1, 2, 3 பாதம். விசாகம் நட்சத்திரத்துக்கு பலன்களை பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு போடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிறு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள், அதாவது
உடல் சார்ந்த பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தார்களுக்கு வந்திருந்தால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலகி இப்போ வந்து அவங்களோட உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் 2மே மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் வேலை பளு அதிகமாக இருக்க காரணத்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வான நிலையில் காணப்படுவீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வெற்றிகள் அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 90% இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக நீங்கள் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லலும் மிக மிக அதிகமாக காணப்படுறதில்ல. உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வத்தை வணங்க, குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு ஆங்காங்கே சிறு தடைகள், தடுமாற்றங்கள், தாமதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாக்கத்திலிருந்து வேகத்திலும் நீங்கள் விலக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.